ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினிதா லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி நம்மளோட சேனலில் சவ் கூட்டு ரெசிபி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சவ் கூட்டு ரெசிபி ரசம் சாதத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெறும் ஒயிட் ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே நல்லா சூப்பராக இருக்கும் இந்த சவ் கூட்டு ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடிக்கடி போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சவ் கூட்டு ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 சவுச்சவுக்காய் எடுத்திருக்கேன். ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துருங்க. பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வரணும். இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவும் குழைய விட்டுறாமல் ஒரு மீடியம் சைஸில் இருந்தால் போதும். ரொம்பவும் வேகாமையும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துட்டா பருப்பு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும். பாசிப்பருப்புனாலும் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ அவ்வளோதான். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சவுச்சோவை இப்போ இது கூட சேர்த்துடலாம். நான் 2 சவுச்சவ் எடுத்து இப்போ இது கூட சேர்த்துருக்கேன். 2 சவுச்சவுக்கு 50 கிராம் பாசிப்பருப்பு கரெக்டான அளவில் இருக்கும். அதுக்கு மேலே சேர்க்க வேணாம். இதுவே கரெக்டாக இருக்கும். சவுச்சவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு 2-3 தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதில் இருக்க சொனையெல்லாம் போனதுக்கப்புறம் நான் இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. அவ்வளோதான். கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு புளிப்பு சுவைக்கு ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் இது கூட மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் காய் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான். எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த பாசிப்பருப்பு கூட்டு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ஏன்னா நேராக பருப்பு கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிதம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடிக்கட்டும். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயத்துக்குன்னு தனியாக நம்ம உப்பு சேர்க்க வேணாம். ஏற்கனவே நம்ம சவுச்சவில் உப்பு சேர்த்துருக்கனால இதுக்குன்னு தனியாக நம்ம உப்பு எதுவுமே சேர்க்க வேணாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க பருப்பு சவ் ரெண்டுமே சேர்த்துட்டு இது கூட நல்லா சேர்த்துட்டு ஒரு தடவை கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சவ் வச்சுருந்த அந்த கிண்ணத்தையும் ஒரு தடவை தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அலம்பி அதையும் அந்த தண்ணியும் இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு கூட்டு உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இல்லை கெட்டியாக இருக்குன்னாலும் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். கொதிக்க விட்டு கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் அதுக்கப்புறம் இது கூட என்ன சேர்க்க போகிறேன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக துருவின தேங்காய் துருவல் இது கூட சேர்க்க போகிறோம். தேங்காய் உங்களுக்கு தேவையில்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அடுப்பை தீயை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 செகண்ட் நல்ல தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. பாசிப்பருப்பு கொஞ்சம் நேரத்திலேயே கெட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு அவ்வளோதான். இப்போ பாருங்கள் சவ் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சவ் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சவ் கூட்டு ரசம் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். புளிக்குழம்பு காரக்குழம்பு அது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.